குஞ்சியா மைனா குஞ்சு இதான் வந்து என்னடா பலூன் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிடாரு. இதுக்கு பேர் தான் முடக்கத்தான் கீரை. அதாவது மூட்டு வலி முழங்கால் வலியாவது முடங்கி படுத்துருப்பாங்கள்ல வீட்டில், அவங்களுக்கு இது கீரையாக சமைச்சு சாப்பிட்டா கால் வலிலாம் சரியாயிடும். உனக்கு ஏதாவது கால் வலிக்குதா, அப்போ இதை வந்து கீரையாக சாப்பிடு. பருப்பில் போட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிட்ணும். இல்லையா வேசி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு சொம்பு ஊற்றுனீங்கன்னா ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் சுருக்கி அதை குடிக்கலாம். இதை சின்ன வயசில் நாங்களாம் விளையாடுவோங்க. இப்போ நீ வந்து சின்ன பிள்ளையாக்கிற, அதனால் உங்கள்கிட்ட கொடுத்து இந்த மருத்துவ குறிப்பை சொல்கிறேன். இது உள்ள விதை இருக்கும். மாட்டுக்கு புல்லு போடணுங்கிற நீங்கள் எதுக்கு அதெல்லாம் வந்து தூக்கி வெளியே போடுற? கூறுகட்ட கோழியை கூறுகட்ட கோழி அங்கே 2 கூறுகட்ட கோழிங்க என்ன பண்ணுதுங்க? இது என்ன வான்கோழி என்ன பண்ணுது? கொஞ்சம் உனக்கு பசு காட்டுற எதுன்னு இதுதான் பசு. பசுக்கிட்ட என்ன கேட்குற? பசுவே எனக்கு பால் கொடுக்குறியா? பால் கூட பசுன்னு கேள. கொடுக்குறியா இல்லை நானே கறந்துக்கிட்டான்னு கேள. பால் கறந்துடலாமா நம்ம? காதை பிடிச்சிக்கல. பால் கொடுக்குறியா இல்லை காதை பிடிச்சி கடிக்கிட்டான்னு கேளு. கிளியே இளநிக்குதுடா, வாடா இளநி வெட்டி சாப்பிட்லாம். ஒரு 4 இளநி பிடிங்கிடலாமா? கோழியா தூரமாக போ, மேலே விழுந்தா கேட்கக்கூடாது. ஏண்டா கொஞ்சம் நாங்கள் இப்போ இளநி. இதுதான் வந்து 8 அடி வலை. எத்தனை அடி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 8 அடி இருக்கிறேன்னா 9 அடி இருக்கேன். அப்போ நானும் 9 அடி. இந்த வாழை மரம் 9 அடி. 9 அடி வாழை. இது பாரு கரெக்டாக 8 அடி வாழை. 8 அடி. மாதுளை. இப்போ நம்ம மாதுளையே பறிக்க போகிறோம். ஆல்ரெடி எதுவும் எல்லாம் பறித்து சாப்பிட்டுக்குது பாருங்கள். ரெட்டாக இருக்குது. அணில் பையன் அடங்கிறதில்ல.